ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு மேட்சப் போடலான்னு பார்த்தா எவனையுமே காணோம். சரி, வேர்ல்டில் போட்டாவது எவனையாவது கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா வராது. சரி, இது வேலைக்காகாது, நம்ம சோலோ மேட்ச்சே ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு பண்ணிட்டேன். எப்படியோ ஒரு வழியாக மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம பிடிச்ச கண்ணை எடுத்துகிட்டு எவனையாவது நல்லா போட்டு கொத்துவோன்னு இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் நமக்குன்னு எவனாவது ஒருத்தன் மாட்டுவான்னு நானும் தேடிட்டு தான் இருந்தேன். ஆனால் எவனுமே வரமாட்டான். கடைசியில் ஒருத்தன் வந்தாங்க. சரி, குண்டை தூக்கி போடுவோன்னு தூக்கி போட்டா அதுலேயும் ஒரு டேமேஜ் போக மாட்டேங்குது. அவனையும் பின்னாலே துரத்திட்டு போனேங்க. அவன் உள்ளே ஓடிட்டான். நான் எதிரலான்னு பார்த்தா அந்த நேரத்தில் தான் ஏதேதோ சதி நடக்குதுங்க. சரி, அவனை அடிப்போன்னு பார்த்தா அவன் லாங்குவேஜ் ஓடிட்டான். அடித்தா சாவ மாட்டுறாங்கங்க. என்னடா இது, அப்போலாம் 2 அடி அடித்தா சாவும். அதுக்கப்புறம் அடித்தா ஒன்றும் அதில் தான் படுக்க போட்டாங்க. நம்மளை முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீம் மட்டும் பார்த்தோன்னா அடிப்பானான்னு பார்த்தேன். நம்ம டீம் படுக்க போட்டானுங்க. ஃபஸ்ட் ரவுண்டு எடுத்துட்டானுங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு கம்பேக் கொடுக்குறோம்டா அப்படின்னு ஒரு உறுதிமொழியை எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டு கன்னை எடுக்க போனேன். கன்று என்னடா இருக்குன்னு பார்த்தா A94 தான் இருந்துச்சு. சரி, ஒரு சுற்றியில் அடித்து போட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மோர்ஸ் கேரக்டர் இருந்துச்சுங்க. அதை வச்சு கொஞ்சம் வித்தை காட்டுவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. மோர்ஸ் கேரக்டரை போட்டு யாரு கண்ணையும் போடாமல் என் பாட்டுக்கு போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நமக்குன்னே ஒருத்தன் அளவெடுத்து செஞ்ச மாதிரி வந்தான். மண்டையிலே வாங்கிட்டான். கிளியர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தன் மெடிக்கிட்டு போட்டிருந்தான். அவனையாவது போய் அடிப்போன்னு அவங்ககிட்ட போனேன். அவன் எந்தெந்த பக்கமாக குச்சி போகிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா திடீர்னு ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு. எப்படியோ அழுத்தி பிடிச்சி கொண்டாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தேடினா நம்ம டீமட்டே அவனையும் முடிச்சிட்டாங்க. அடுத்த ரவுண்டு எனிமிக்கிட்டேருந்து எடுத்த MP5 ஒரு லெவல் போட்டு அதுக்கப்புறம் ஒரு சில உபகரணங்கள்லாம் எடுத்துகிட்டு எனிமியை மர்கைய சாலை பண்ண தயாராகிட்டேன். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஆயுதத்தை போட்டு முன்னேறி பார்த்தா மொத்த ஸ்குவாடும் அங்கே தான் இருக்குது. ரைட்டானு பின்னாடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு எனிமியை பார்த்தேன். அவனையும் அதுக்கப்புறம் திடீர்னு ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு. அப்புறம் அவனையும் ஏதோ முக்கி திணறி அடிச்சிட்டேன். ஒரு அக்கா நடுவில் வந்து திடீர்னு நம்மளை அடிச்சிட்டா. சரி, நாம் தான் செத்தோம், நம்ம டீம்மேட்டுங்க அடிப்பானுங்க அப்படின்னு நினச்சி அவனுங்களை பார்த்தா அவனுங்களை முக்கிட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆள் ஓரளவுக்கு டேமேஜ் கொடுத்துட்டான். ஆனால் என்ன பண்ணுறது, விதி விளையாடிடுச்சு. நம்ம டீம்மேட்டை படுக்க போட்டானுங்க. இந்த ரவுண்டில் எப்படியாவது அவனுங்களை அடிக்கணும்டான்னு என்ன கண்ணை எடுப்போன்னு பார்த்தா அதிலே ஒரு கொலாப்ரேஷன் ஆகிப்போச்சு. சரி, நாம் தான் ஒரு முன்னாள் ஸ்னைப்பர் பிளேயர் ஆச்சு அப்படின்னு ஸ்னைப்பரை வாங்கினேன். அதுக்கப்புறம் கேரக்டரை போட்டு நானும் குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் வெளியே வந்துட்டு போச்சு. அடிக்கலான்னு பார்த்தேன், அடிக்கவே முடியல அவனை. சரி, இவனை அடிக்க முடியாது அப்படின்னு பார்த்தா ஒரு 150 கொடுத்துட்டேன். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாயிடுச்சு. சரி, இந்த பக்கம் என் ஒருத்தன் இருந்தான், அவனை அடிக்கலான்னு போனான். அவன் உக்காந்துனுக்கிறான். சரி, அவனை நாம் அடிக்கலான்னு பார்த்தா அவன் நமக்கு 150 கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் நானும் மெடிக்கெட்டெல்லாம் போட்டு எனிமே அடிக்கிறதுக்கு பார்த்தேன். ஆனால் அடிக்க முடியல நம்மளால். சரி, நம்ம டீம்மேட்டை அடிப்பானுங்க அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடவுள் மாதிரி ஒரு லூட் பாக்ஸ் கொடுத்தாங்க. அதில் MP40 எடுத்துகிட்டு ஒருத்தன் எதிர்லேயே ஓடி வந்தான். அவனை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அக்காவை அடித்தாலே போதுன்னு நான் இருந்தேன். அந்த அக்கா போய் ரிவைவ் பண்ண போயிட்டா. அவளையும் அடித்து முடிச்சு படுக்க போட்டு நான் நிறைய டேமேஜ் கொடுத்தேங்க. அடிக்கவே மாட்டேனுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் தான் இருந்தான். அவனை அடிப்போம், நம்மளால் முடியும் அப்படின்னு நானும் கொஞ்சம் முக்கினேன். ஆனால் நம்மளை சொல்ல முடியலனாலும் அடிச்சிட்டேன். சரி, இதுக்கு மேலேயும் சும்மா இருந்தால் ஆகாதுன்னு நம்ம ஆயுதமான M4A1 எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வெஸ்ட்டு, க்ளோவாலுன்னு ஒரு சில சில்லற சாமான்கள்லாம் வாங்கினுக்கிறேன். ரவுண்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயுதத்தை போட்டுட்டு முன்னேறி போனேன். இந்த கேரக்டர் நல்லா இருக்குதுங்க. இந்த கேரக்டரை யூஸ் பண்ணி ஏறி போய் ஈஸியாக அடித்து போடலாம். அவ்வளோ ஈஸியாக பார்க்க மாட்டுறானுங்க. இப்போ அது மாதிரி தான் ஒரு ஷார்ட் அடித்தேன் பாருங்க, எப்படி அடித்தேன்னு. அந்த அக்கா என்ன பார்க்கவே இல்லை. பியூர் ரெட்டு. எனக்கும் அப்படியே குளுன்னு இருக்குமா, அப்படியே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் ஜோனு வந்துடுச்சு. ஏறி போனேன். அதுக்கப்புறம் கண்டெய்னர் பக்கம் வந்தேன். கண்ணு முன்னாடியே ஒருத்தன் ஓடினான். அவனுக்கு பியூர் ரெட் அடிச்சுங்க, சாக மாட்டான். சரி, இந்த பக்கம் ஒருத்தன் இருக்கான்னு அவனை அடிக்க போனான். அவனும் உள்ளே போயிட்டான்.
யாரையாவது ஒருத்தனை அடிங்கடா. அவன் டீம்மேட்டு 4 பேர் இருக்கானுங்க. அவனுங்க எனிமி 2 பேர் தான். ஆனால் அவனுங்க என்ன நம்ம டீம்மேட்டு என்ன பண்ணுறானுங்க மட்டும் பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணேன், அவனை அடிக்கலான்னு பார்த்தா ஹெட் ஏற மாட்டேன்னு போயிடுச்சு. சரி அவனை குண்டை தூக்கி போட்டு குண்டிலேயாவது சாவடிக்கலான்னு குண்டை தூக்கி போட்டால் அநியாயமான டேமேஜுங்க. 59 தான் போகுது. என்னடா இதெல்லாம் போங்கடா போங்கா இருக்குது. எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. சரி அதுக்கப்புறம் ஏறி வந்தான் ஒருத்தனேன். அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட் அடிச்சு விட்டானுங்க. அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம ஏடபிள்யூஎம் ஒருத்தன் எடுத்துன்னு வந்தோம். சரி ஏடபிள்யூஎம் ஆடுவோமான்னு பார்த்தேன். சரி ஸ்னைப்பர் நமக்கு ஆகாது, கீழே போடு அப்படின்னு நானும் கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு M10 வாங்கினேன். M10 வாங்கிட்டு ஒரு சில பொருட்கள் அப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டு M4A1 கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிவிட்டு சரி அடிப்போம், இந்த ரவுண்டு நமக்கு தான் வெற்றி நிச்சயம் அப்படின்னு அப்படியே நான் என்னென்னமோ சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் நம்ம மவுஸ் கேரட்டை போட்டு உள்ளே போய் ஏறி போனேன். இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் அந்த சைடு ஒரு எனிமி இருந்தான். அவனையும் நான் ட்ராக் பண்ணுறேன் சுத்தமாக போக மாட்டேது 8. சரி அதுக்கப்புறம் ஒரு 39 தான் போச்சு. அதுக்கப்புறம் மேலே ஒரு எனிமி படகு போட்டுருந்தாங்க. அவனை கிளியர் பண்ணி விடலான்னு கிளியர் பண்ணி விட்டா கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டு அவங்களோட பொறுமையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் அடித்து தாக்கிட்டானுங்க. சரி இந்த மேட்ச் நமக்கு தான், நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு நானும் ஒரு கனவு பாட்டையே கட்டி வச்சுருந்தேன். கடைசியில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். எல்லாம் இந்த பெஸ்ட்டு க்ளோவால் எல்லாத்தையும் வாங்கி போட்டேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்றைக்கி எனிமி பொழக்கிறோம்டா அப்படின்னு எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். அந்த மேட்ச் நமக்கு தானே நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நானும் ஏறி வந்துட்டேங்க. பார்த்தா 2 பேர் இருக்கிறானுங்க. ஒருத்தன் வீட்டு மேலேயும் ஒருத்தன் கீழேயும். சரி குண்டை தூக்கி போடுவோம், குண்டில் டேமேஜ் போகணும்னு பார்த்தா ஒன்றுமே போகல. சரி வீட்டு மேலே இருந்த எனிமே தான் அடிக்கலான்னு பார்த்தா நானும் ஸ்கோப் போட்டு பார்க்குறேன், மாட்டவே மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜோன் வந்துடுச்சு. அது நான் அப்புறம் உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஏறி வருவாங்க. என்கிட்ட அழுத்தி பிடிச்சி முடிச்சிடலாம் தான் நினச்சேன். MP5 வச்சு என்னை முடிச்சிட்டாங்க. இந்த M10 நம்பவே முடியறது இல்லைங்க ஒரு சில நேரத்தில். அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டு 2 பேர் இருக்கிறானுங்க. இவனுங்க ஒரு சம்பவமே பண்ணுவார். இந்த 1 நம்பர் விமல் ப்ரோ சம்பவம் பண்ணிட்டு கடைசியில் அவரே சம்பவம் ஆயிடுவார். என்ன கிடச்சின்னு பாருங்களா. இவரையும் டவுன் பண்ணிடுவார். 2 பேர் டவுன் பண்ணிட்டு 2 பேர்த்தையுமே அந்த ட்ரோனை போட்டு விட்டானுங்க. இன்னொருத்தன் ஹீல் ஆகிட்டான். இந்த அக்கா மட்டும் பாருங்கள், அக்கா மொக்கை அடிப்பா. அக்காவுக்கு வந்து ட்ரை பண்ணியிருந்தா கூட மேட்ச் எடுத்துருக்கலாம். அதுக்குள்ளே அக்கா டவுன் ஆகிட்டா. சரி நம்ம ப்ரோ என்ன பண்ணுறாருன்னா பார்த்துட்டு இருந்தேன். திரும்ப இன்னொரு டவுன் வச்சிட்டாரு. சரி இவர் கம்பேர் கொடுப்பாரு, இவர் அடிச்சிருவார் அப்படின்னு நானும் தான் நானும் ரொம்ப இப்போ கூட நான் நம்பி இப்போ எங்கள் அக்காவை டவுன் பண்ணிட்டாங்க. இவனை மட்டும் அடிச்சிட்டா முடிஞ்சு அடிச்சிருக்கலாம். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல MP40 அழுத்தி பிடிச்சிட்டாங்க. க்ளோவாலும் போடல. அதுக்கப்புறம் என்ன மேட்ச் முடிஞ்சு தோத்துட்டோம். சரி இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மேட்ச்சு நம்மளோட விருப்பமான கண்ணே வந்துச்சு, அதே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கேரக்டரை போட்டு ஏறி போக ஆரம்பிச்சிட்டேன். க்ளோவல் இருந்துச்சு, சரி க்ளோவல் எடுத்துக்கலான்னு எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஏறி போயிட்டு இருந்தேன். சரி இந்த பக்கம் எகலான்னு பார்த்தா எகிற முடியல. சரி இங்கே எத்தனை பேருன்னு பார்த்தா மொத்த ஸ்குவாட் இங்கே தான் இருக்குது. 2 பேர் தேவையில்லாமல் காலை விட்டேன், நம்மளை படுக்க போட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டு தான் 2 பேர் இருக்கிறானுங்க. அதுக்குள்ளே அவன் சோனியா போலங்க. சோனியாவும் டீமேட்டையும் வச்சு வெறுப்பேற்றுறானுங்க. சோனியா பவர் குறைச்சும் முடியல, அதோட தொல்லை தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஆள் இருக்கார், ஹெட்ஷாட் அடிச்சார். சரி இவர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி பண்ணிட்டேன். பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. என்னென்னமோ பண்ணி கடைசியில் நீரின் அருகில் இருக்கும் வரைக்கும் என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு வந்துருச்சுங்க. சரி நம்ம பிடிச்ச கன்று எக்ஸாமைட் எடுத்துட்டோம். எக்ஸாமைட்டில் சுற்றியில் போட்டு வளர்க்க வேண்டியது தான் எனக்கு நீங்கள். அதுக்கப்புறம் நானும் ஏறி போய் இங்கே கமுக்கமாக உட்காந்துட்டேங்க. நமக்குன்னு ஒருத்தன் வந்தான், அடித்தேன், ஹெட்ஷாட் போச்சு. அதுக்கப்புறமா எப்படியே அடிச்சிட்டேங்க. அவன் க்ளோவல் போட தெரியாமல் போட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே ஒருத்தர் இருந்ததை நான் மறந்துட்டேன். அவன் என்ன அடித்து போட்டான். அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டு கொஞ்சம் புண்ணியம் பார்த்து நமக்கு ட்ரோன் போட்டுருந்தாங்க, அதில் ரிவைவ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் கில்லு தான் முக்கியம், கில்லை கிளியர் பண்ண போயிட்டேங்க. அதுக்கப்புறம் மெடிக்கேட்டை அப்படி இப்படி சர்ன்னு உறிஞ்சிட்டு எனிமே அடிக்கலான்னு போனேன். ஆனால் எனிமி எங்கே போனான்னு எனக்கு தெரில, அவனுக்கும் தெரில. அதுக்கப்புறம் எனிமே தேடி கண்டுபிடிச்சி அடிக்கலான்னு போனேங்க.
நாங்களும் தேடுறோம் கிடைக்கவே மாட்றான். அதுக்கப்புறம் பார்த்தா கீழே இருக்கான். நம்ம 1ஆம் நம்பர் ப்ரோ முடிச்சிட்டாரு. மொத்தமா ரவுண்டே கிளியர். 2 ரவுண்டு அசால்ட்டாக எடுத்தாச்சு. அடுத்த ரவுண்டு பக்காவாக இந்த மேட்ச் ஜெயிக்கிறான்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு மேக்டன் வாங்கினேன். மேக்டனுக்கு சுத்தியல் போடலான்னு பார்த்தா சுத்தியல் இல்லை. சரி நாம் இதை வச்சு எனிமையை பொழப்போண்டா அப்படின்னு அதுக்கப்புறம் நானும் அந்த கேரக்டரை போட்டு ஏறி போயிட்டேங்க. அந்த கேரக்டர் பயங்கரமாக யூஸ் ஆகுதுப்பா. நல்ல மூமெண்ட் ஸ்பீடு கொடுக்குது. சூப்பராக எனக்கு எனிமையே நான் அப்படியே அருமையாக இருக்குங்க இது கேரக்டர். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கேரக்டர். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஏறி வந்துட்டேன். எனிமி வந்தான் அடிக்கலான்னு பார்த்தா எப்படி அடித்தானே தெரில. சரி எப்படி அடித்தாங்களான்னு பார்க்கலான்னு பார்த்தா சும்மா பொழுக்குன்னு மண்டையிலே அடி வாங்கிக்கிறேன். என்ன பண்ணுறது? யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரத்தானே செய்யும். அதுக்குன்னு யானை தோத்துதான் அர்த்தமா அப்படின்னு சில டைலாக்லாம் பேசிட்டு நம்ம டீம்மேட்டுங்க அவ்வளோதான் முடிச்சுட்டானுங்க. நம்ம டீம்மேட் 3 ரவுண்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், இன்னும் 1 ரவுண்டு தான்டா கபிலா ஜெயிச்சர்றா அப்படின்னு நானே என் மனசுக்குள்ளே தேத்திக்கிட்டு சரி இந்த ரவுண்டு என்ன கன்று எடுக்கலான்னு பார்த்தேன். நம்ம ஏடபிள்யூஎம் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வேணாம், அது எடுத்தால் மொத்தமாக போயிடும் அப்படின்னு நான் க்ரோஸாக எடுத்துட்டேன். க்ரோஸாக எடுத்துகிட்டு அடிக்கலாம் அப்படின்னு ஒரு மன நம்பிக்கையோடு போயிட்டேன். அதுக்கப்புறம் நானும் ஏறி போக ஆரம்பிச்சிட்டேங்க. சும்மா சல்லு புல்லுன்னு ஏறுறேங்க. அப்படியே பயங்கரமாக இருக்குது. பார்த்தா இங்கே ஏதோ குண்டெல்லாம் போட்டு ஒருத்தன் சாவறான். நான் எங்கடா இங்கே எண்ணிவிக்கிறாங்களான்னு பார்த்தா இங்கே இத்தனை பேர் இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஏற்றின எட்டே போக மாட்டேன்ச்சு. அங்கே ஒருத்தன் வந்தான், அவனையும் அடிக்கும் பார்த்தா அவனுக்கும் போக மாட்டேன்ச்சு. இங்கே ஒருத்தன் வந்தான் ஃபுல் ஹெச்பி குறைச்சிட்டான். அதுக்கப்புறம் எப்படியும் 8 போயிடுச்சு. இங்கே ஒருத்தன் வந்தான், அப்புறம் அவனையும் அடிச்சிட்டேன். அடுத்தது 2 கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு கிளியர் பண்ணிட்டேங்க. சரி இங்கே ஒருத்தன் நம்ம அடித்தவன் வந்து மொத்த டீம் மட்டும் போயிட்டாங்க. அவ்வளோதான். கண்ணை எடுத்துகிட்டு பார்த்தா நான் மட்டும்தான் இருக்கேன். என்னடா இதுன்னுப்பா. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனிமி தாம்சன் வச்சுருந்தா அதையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானும் இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. எனிமி ஏறி வந்தான். அப்போ அவனை அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் எனிமி பார்த்தா அங்கே போயிட்டான். க்ளோவால் போட்டு கொஞ்சம் மெடிக்கிட்டு போடலாம், ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டானா. அதுக்கப்புறம் மெடிக்கிட்டு போட்டு க்ளோவால் போட்டு ஏறி போனேங்க. அவன் பார்த்தா க்ளோவால் உடச்சிட்டான். சரி க்ளோவால் போட்டு உள்ளே போவோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டான் அவன். சரி அவனை அழுத்தி பிடிச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு அழுத்தி பிடிச்சி முடிச்சு ஒரு தரமான ஏஸ் இல்லைனாலும் ஏதோ ஏஸ் அடித்து போயாக அடிச்சிட்டான். இனிமேல் இந்த சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். என்ன சேலஞ்ச் வேணால் கொடுங்க, கம்ப்ளீட் பண்ணிடலாம்.